இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 18 நாம் 5வது பிரிவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே நாம் 4 பிரிவுகளை குறித்து தியானித்தோம். அதிலே முந்தின பகுதியிலே தாவீது ஆண்டவரின் நீதிக்கு பலன் கொடுத்தார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். அதே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவருடைய செயல்பாடுகள், ஆண்டவருடைய தனித்துவம், the attitudes of God, ஆண்டவர் எப்படி செயல்படுகிறவர் என்பதை குறித்து சங்கீதம் 18:25 முதல் 35 வசனம் வரைக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும். அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், உத்தமனுக்கு உத்தமர், புனிதனுக்கு புனிதர், மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபடுகிறவர், மேட்டுமையானவர்களை தாழ்த்துகிறவர், சிறுமைப்படுகிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறவர், என் விளக்கை ஏற்றுபவர், என் இருளை வெளிச்சமாக்குகிறவர், அவர் என்னை ஒரு மதிலை தாண்டி சேனைக்குள் பாய்ந்து சொல்ல வைக்கிறவர், தேவனுடைய வழி உத்தமமானது, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகம். நாகும் 1:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நீதிபதியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எனவே யாரெல்லாம் கர்த்தராகிய ஆண்டவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார், பாதுகாப்பாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் மாத்திரம் தெய்வம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது பேதுரு சொல்லுகிறார், வானத்தின் கீழே பூமியின் மேலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். எனவே அவர் நம்மை ரட்சிக்கிறவர், என்னை தமது பலத்தால் இடை கட்டுகிறவர், நம் வழியை செவ்வைப்படுத்துகிறவர், என்னை உயர்ந்த இடங்களிலே அமர பண்ணுகிறவர், என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிப்பவர், உடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, தாவீதின் நம்பிக்கை மிகவும் ஒரு உயர்வான ஒரு நம்பிக்கையாக நாம் பார்க்க முடியும். அதிலும் ஆண்டவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து தாவீது மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் தன்னை குறித்து சொன்ன பொழுது, நான் நீதியாய் வாழுகிறேன், எனவே நான் துர்க்குணத்தை விட்டு விலகிவிட்டேன், தன்னை ஆயத்தப்படுத்துகின்ற அந்த அனுபவத்திலே அவர் சொல்லுகிறார். இங்கே நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர், அவர் ஒருவரே நமக்கு பாதுகாப்பு, நான் அவருக்கு உண்மையாய் நடக்கின்ற பொழுது, அவரை நம்பி நாம் வாழுகின்ற பொழுது, அவர் நம்மை பலமாய் வழி நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் பாதுகாப்பவர் மாத்திரமல்ல, என்னை யுத்தத்திற்கு பழக்க வைப்பவர், அவர் வலதுகரம் என்னை தாங்குகிறது, அவருடைய காருண்யம் என்னை பிரியவனாக்கும், நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக நீதிமான்களாய் காணப்படுகின்ற பொழுது, ஆண்டவருடைய காருண்யம் உங்களை உயர்த்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். அவர் உங்கள் பாதைகளை அகலமாக்குகிறார். நீங்கள் வலுவாதபடி நடக்கும்படியாய் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறார், கர்த்தர் உங்களை தாங்குகிறார். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளும் நிறைவாய் காணப்பட ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.